அண்ட் உங்களுடைய ஓல்டு இமேஜஸ்லாம் பார்க்கும்போது, எங்களுக்கு உங்களுடைய அந்த ஃபேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டைல் பேர் பண்றதா இருக்கட்டும், இந்த இந்த காஸ்டியூம்ஸ் போட்டா அந்த ஒரு மாரி ஒரு எப்படி சொல்றது? நல்ல ஒரு லுக் குடுக்கும்ல. நல்ல ஒரு பிரசன்டபிளான ஒரு இது இருக்குல்ல. அத எப்படி மேம் கேரி பண்றீங்க? அப்பைலேருந்தே இந்த மாரி நீங்க மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? அது மாரி? ஆ இல்ல எனக்கு எப்படின்னா, ஐ வாண்ட் ஆல்வேஸ் லுக் டிஃப்ரெண்ட். ஸோ ரொம்ப பர்ட்டிகுலர் காஸ்டியூம் விஷயம் அது செலக்ட் பண்ணுறது செய்கிறதெல்லாம் முதல்லேருந்து எல்லா படத்துலையுமே இட் இஸ் பி மை காஸ்டியூம்ஸ் ஒன்லி டிசைன்ட் பை மீ ஒன்லி. ஓகே. அப்ப இருக்க நிரோஷா மேம் உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல இப்ப இருக்க நிரோஷா மேமாவே இருக்க விரும்புறீங்களா? ஏன்னா அந்த அந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு மாரி அப்போ ஜாலியாக இருந்தது. ஏன் மேம் அந்த டைம் ஜாலியா இருந்து சொல்றீங்க? இப்ப கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ், பிரஷர் அப்படியா அது மாரியா? இல்ல ஆக்சுவலி வயசும் ஆகும் கமிட்மெண்ட் ஆகும். அப்போ எதுவுமே இல்லை, நம்ம பாட்டில் ஜாலியாக நடிக்க போவோம், ஜாலியாக வருவோம், எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்போ அப்படி இல்லை, 100 யோசனையாக இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. ஓகே. அந்த டைம்ல நீங்க பண்ண சுட்டித்தனம் சொல்ல முடியுமா மேம்? ஏன்னா இப்ப இருக்கீங்க. நீங்க ஏதாவது ரிவீல் பண்ணா தான் மக்களும் பரவாயில்ல மேம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க போலயே. ஐயோ, எங்கள் மேலே மொட்டை மாடியில் மாங்காய் மரம் தொங்கும், அது எல்லாம் அதில் ஏறிலாம் பறிப்பேன். எங்கள் அம்மா கேட்பாங்க. வாங்க மாதிரி இருக்கீங்களா? அந்த சைடில் எல்லாம் ஏறி பறிச்சிருவேன். அது எப்படி ஒரு குச்சி வைப்பேன், அந்த குச்சியில் கீழே ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டி அது கொக்கி மாதிரி ஒரு பிளேடு வச்சுப்பேன். ஸோ அந்த பேக் அப்படியே மெதுவாக விட்டு டக்குன்னு இருப்பேன். எங்கள் அம்மா கண்டிப்பாக மரத்தில் தான் இருப்பாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ரவுடித்தனம்லாம் நிறைய பண்ணுவேன்.